அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே கோலாகலமாக தைப்பூச திருவிழா அனைத்து முருகன் கோவில்கள்லையும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி நாளில் கணக்கன்பட்டி சித்தர் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது பழனி முருகன் திருக்கோவிலுக்கு அருகில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் கணக்கன்பட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்குரு காளிமுத்து பழனி சுவாமி சித்தர் இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ காட்சியில சமாதியில் இருந்து மக்களுக்கு தினம்தோறும் தன்னுடைய அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் இருக்காரு. குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இவருக்கு சிறப்பான பூஜைகள் இங்கு நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் பௌர்ணமி பூஜையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அல்லது கணக்கன்பட்டி சுவாமிகள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க. அதே போல் அனைவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய இடத்திற்கு நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் மதியம் 12 மணியும் மற்றும் நள்ளிரவு 12 மணி நேரத்தில் கணக்கன்பட்டி சித்தர் கோவிலில் முக்கிய பூஜைகள் நடக்கிறது வழக்கம். இங்கு சாதாரண நாட்கள்லேயே நிறைய பக்தர்கள் வரக்கூடியதும் அதுவும் தற்போது ரொம்பவே பிரசித்தி பெற்று கொண்டு இருக்கக்கூடியதும் நம்மளால் பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அங்கு பக்தர்கள் வந்து தங்கி இருந்து கணக்கன்பட்டி சுவாமிகளை வழிபட்டுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை இந்த நேரத்தில் நாம் அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கு சித்தர் இருக்கக்கூடியதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நாட்களில் கூட நம்ம அங்கே போகும்போது கண்டிப்பாக அவர் நம்மளது அருகிலேயே இருக்கிறார் என்பதை நம்மளால் நல்லா உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த பூஜை வேலையில் சிறப்பு பூஜை வேலையில் நாம் அங்கு பங்கு கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நமக்கு முழுமையான அருளை கொடுப்பார். அவர் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதாவது பௌர்ணமி பூஜை அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய கண்களுக்கு மட்டும் கணக்கன்பட்டி சுவாமி காட்சி கொடுப்பார் அப்படின்னும் அதை அவர்கள் நன்கு உணர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அனுபவமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கு பக்கத்தில் அவர் வாழ்ந்த குடிசை இருக்கிறது. அந்த குடிசையில் நம்ம போய் ஒரு கொஞ்ச நேரம் நின்று வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் அவருடனே நாம் இருக்கிறது போலவே உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதராக வாழ்ந்து பிறகு சித்தராக தெய்வமாக இன்று இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் பழனிமலை அப்படின்னு சொன்னதும் நம்ம அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு நமக்கு ஞாபகம் வரும். தற்போது கொஞ்ச காலமாக இந்த கணக்கன்பட்டி சுவாமியை பார்க்கறதுக்காகவும் நிறைய பேர் அங்கே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பழனியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தான் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர். தற்போது இது சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியோடு எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தான் இந்த பழனிசாமி சித்தர் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்க்கையில் நாட்டம் கொண்ட இவர் எந்த நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய கதைகளையே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அனுதினமும் கடவுளுக்கு வேலை பணி செய்து வந்திருக்காரு. பச்சை நிறம் உடைகளை மட்டுமே இவர் விரித்து வணங்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே இருப்பார். அதாவது பொதுவாக சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் ஒரு இது போல் ஒரு மர்மமான ஒரு பொருளையோ அல்லது மர்மமான விஷயத்த சொல்லுவாங்க, அல்லது திடீரென அவங்க என்ன செய்வாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள்கிட்ட இருந்து விளக்கமும் நம்மளால் வாங்க முடியாது. அவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட மிக பெரும் அற்புதமும் ஆச்சரியமும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் பலருடைய வாழ்க்கையிலையும் இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளும் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதனால் இவர் இந்த மூட்டையை இருக்கிறதால நிறைய பேர் அவரை மதிக்காமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இதற்கு பிறகு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக கடவுளாக இன்று திகழ்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆரம்பத்தில் சித்தருக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டும்தான் இந்த கணக்கன்பட்டிக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற தற்போது நிறைய பக்தர்கள் வராங்க. அவர்கள் வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே வேண்டிக்கிட்டு என்னால் முடிந்த உதவியை நான் கொடுக்குறேன், என்னால் அன்னதானம் கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன் அப்படின்னலாம் வேண்டிக்கிறாங்க. அதே போல் தினமும் அங்கு அன்னதானம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. அப்படி பக்தர்கள் வேண்டிக் கொண்டு தங்களால் முடிந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை கூட வாங்கி கொடுக்குறாங்க. இதை நாம் அங்கே நேரடியாக போய் பார்க்கும்போது நம்மளால் நல்லா உணர முடியும். அப்படி ஏராளமான பக்தர்கள் அங்கு வந்து வயிறார சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறியதுக்கு பிறகு இது போல் செய்கிறாங்க. அப்படி இவருடைய புகழ் நாடு முழுவதும் தற்போது பரவ தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 பக்தர்கள் கூட இப்போ தரிசிக்க வராங்க. ஒரு மிக பெரும் சக்தியாக இந்த சித்தர் இங்கு குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு இந்த ஜீவ சமாதியில். எந்த நேரமும் அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டவர் தான் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகள். அதே மேலும் பச்சை நிற அழுக்கு சட்டை அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு பழனிசாமி இப்படி கணக்கன்பட்டியவே சுற்றி வந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவர்களை ஏதோ ஒரு கிண்டல் செய்து சிரித்து கூட இருந்திருக்காங்க. ஆனால் அவதாரம் எடுத்து இவர் இப்போது கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு வணங்கக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழனியில் 2 பெரும் கோவில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமும் அமர்ந்து பழனிசாமி இந்த மூட்டை சுவாமிகள் தவம் செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்காரு. குறிப்பிட்ட ஆரம்ப கட்டத்தில் பல அற்புதங்களை இவர் நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உணவும் வழங்கி பல பேர் அவரை பார்த்து வழிபட்டிருக்காங்க. இதனை எதுவுமே ஆனால் அவர் விரும்புகிறதே கிடையாது. எதையும் விரும்பாத சித்தராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சித்தருடைய ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வோடு கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு நபர் தன்னுடைய மனதில் ஒன்று நினைத்து கொண்டு சித்தர் இருக்கக்கூடிய இடம் வழியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அப்படின்னு அவருக்கே தெரியாமல் போயிட்டு இருக்காரு. அப்போது அவர்கிட்ட சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு தெரிவிச்சாராம். இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு அதை கண்டுக்காம சென்றாராம் அந்த நபர். அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று பிறகு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று இருக்காரு. அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கி இருக்காராம். தற்போது அந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்போடு இருக்கிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேருக்கும் பல அனுபவத்தை கொடுத்தவர், பல ஆச்சரியங்களை நிகழ்த்தியவர் தான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இது மட்டும் இல்லாமல் ஒரு முறை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கம்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டை சார்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமையை இழந்ததால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்தாங்களாம். சிகிச்சையில் எந்த பயனும் பெறாத அவர்கள் மன வருத்தத்தோடு பழனிமலை முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த வெளிநாட்டவர்கள் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்லில் இருந்து பழனி நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும்போது சித்தருடைய அருகில் சென்றபோது அவருடைய காரானது தானாக நின்று போனதாம். அப்போது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்த அவர்களை வர சொன்னாராம். அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி பேசியிருக்காங்க. அந்த பெண்மணி எடுத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிரில் இருக்கிற கடைக்கு போய் ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தார் சைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க.
அப்போது அந்த சைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறதால தயக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. பிரியாணி வாங்கி வந்த அந்த பெண் சாம்பார் சாதம் இருக்கிறத அந்த பிரியாணி பொட்டலத்தை பிரித்து பார்க்கும்போது அதில் சாம்பார் சாதம் இருந்திருக்கு. இதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. ரோட்டினுடைய ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனம் வருவதை கண்ட அவருடைய மகன், அம்மா வண்டி வருது, ஓரமாக வாங்க அப்படின்னு கத்த தொடங்கியிருக்கான். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது, அவை அனைத்தும் சித்தருடைய விளையாட்டு என்றும் பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டலம் சாம்பார் சாதமாக இப்படித்தான் மாறி இருக்கு அப்படிங்கிறதும், வாய் பேசாத தன்னுடைய மகன் வாய் பேசியது, இவை அனைத்தும் சித்தருடைய மகிமையாக நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியாக கணக்கன்பட்டி சுவாமியை பற்றிய அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோவில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கணக்கன்பட்டி சுவாமிகள் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.